Civics Lesson 1 Indian Constitution. First one word, page number 170. Prem Behari Narain Raizada was the calligrapher of the Indian Constitution. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர் இவர் தான் சொல்கிறாங்க. கேலிகிராஃபர் அப்படின்னா என்னென்னு நம்ம வந்து ரொம்ப குழம்ப தேவையில்லை. இது வந்து ஒரு கலை, அதாவது ஒன் டைப் ஆஃப் ரிட்டன் எழுதுறத வந்து தான் எழுத்து கலையை தான் வந்து கேலிகிராஃபர் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் போனவர் யார்? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரசைடா அப்படின்றாங்க. அடுத்து இதனோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன், அதாவது ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுத்தால், அதாவது கை மூலிமா ஹேண்ட் ரிட்டன் அப்படி எழுதுந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டைலில் எழுதியிருக்காங்கன்னா இட்டாலிக் ஸ்டைலு. இந்த ஒரிஜினல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை இட்டாலிக் ஸ்டைல். அடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி ஆர் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்ஸ். இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்ஸாக இருந்து தான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இந்த இயர் 1789. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி ஆர் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்ஸ் டியூரிங் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இந்த இயர் 1789. ஓகே, அண்ட் தென் மூவ் ஆன் டு பேஜ் நம்பர் 171. லிசன், மாக்னா கார்ட்டா. மாக்னா கார்ட்டாங்கிறது இட்ஸ் அ கன்சியூமர் இதுன்னு சொல்லுவாங்க. Magna Carta is the Charter of Rights issued by the King John. The Magna Carta என்ற ரைட்ஸை வந்து இஷ்யூ பண்ணது யாருன்னா கிங் ஜான் ஆஃப் எந்த ஊரை சேர்ந்தவர்னா இங்கிலாந்து இந்த இயர் 1215. இது வந்து மாக்னா கார்ட்டான்றது எதனோட உரிமைன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் வாங்குகிற ப்ராடக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மாக்னா கார்ட்டா. இதை வந்து அறிமுகப்படுத்தவர் யார் பார்த்தீங்கன்னா இஷ்யூட் பை கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து இன் 1215. ஓகே, மூவ் ஆன் டு ஃபிஃப்த் ஒன், ஃபஸ்ட் டாக்குமெண்ட். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து எதுக்கு ரிலேட்டிங்காக இது பண்ணால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். இதுவும் ஃபண்டமெண்டல் நம்மளோட சிட்டிசனோட மிகப்பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத இந்த முதல் டாக்குமெண்ட்டாக வந்து இவர் கொண்டுட்டு வந்திருக்காரு தான் சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 172 ஆர்டிபின்னு போட்டிருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டின்னு என்னது நம்மளோட சொத்துன்னு தெரியும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ப்ராக்கெட்டில் ஆர்டிகல் 31 கொடுத்துருக்கேன். ஏன் நான் ப்ராக்கெட்டில் ஆர்டிகல் 31 கொடுத்துருக்கேன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த சொத்து உரிமைக்காக வந்து ஒரு ரைட்ஸை ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு ஆக்டை கொண்டுட்டு வந்தாங்கன்னு. மேபி மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இங்கே கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் வந்து இந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஷஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஆர்டிகல் 31, அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டினா ஆர்டிகல் 31ங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆர்டிபி மீன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆர்டிகல் 31 deleted from the fundamental rights. எஃப்ஆர்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை த 44th Amendment Act in the year 1978. அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு என்னது முன்னோர்களோட சொத்துரிமை வந்து கிடையாது, அதனால் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க பிஆர் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏன் அப்போ கொடுக்கக்கூடாதுன்னா பெண்களை வந்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே வந்து அவங்களுக்கு பெரும் செலவு வந்து நம்ம பண்ணிட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லெசன் எடுக்கும் போதே அடிக்கடிக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படி கிடையாது. அப்பாவோட சொத்து இல்லாமல் அவங்க முன்னோர்கள் இது பண்ணதும் வந்து பெண்களுக்கும் வந்து சம உரிமை இருக்குது அப்படின்றத கொண்டுட்டு வந்தாங்கன்றாங்க. அதை தான் இப்போ இதில் சொல்கிறாங்க. லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A இன் பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த பார்ட் 12 அப்படின்ற பிரிவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஒரு லீகல் ரைட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கும் வந்து சொத்தில் வந்து சம உரிமை இருக்குது, அவங்களுக்கும் கொடுக்கணும், கல்யாணம் பண்ணிட்டோம் நாங்கன்ற இதில் கணக்கெல்லாம் நம்ம வந்து காண்பிக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 173. அதாவது 86th Amendment Act of 2002 challenged subject matter of Article 45. அதாவது இதில் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆர்டிகல் 45 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம எலிமெண்ட்ரி எஜுகேஷன், நம்ம ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபார்ம் பண்ணது தான் இந்த 86th Amendment Act of 2002. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆர்டிகல் 45 மேபி எதை வேணாலும் ஒன் வேர்டாக கேட்கலாம். டேஷ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002 சேஞ்ச் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆர்டிகல் 45 கேட்டால் நீங்கள் 86ன்னு எழுதணும். இல்லைனா 86th Amendment Act of 2002 சேஞ்ச்டு எதில் வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆர்டிகல் 45. இல்லைனா 86th Amendment Act of 2002 சேஞ்ச்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் டேஷ் ஆர்டிகல் டேஷ்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 45 வேணும். அது மாத்திரம் இல்லாமல் அண்ட் இட் மேட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்
அதாவது எலமெண்ட்ரி எஜுகேஷனே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து ஆர்டிகல் 21A வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஒன் வேர்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு பேஜ் நம்பர் 174. 174ல் பார்த்தீங்கன்னா the 42nd Amendment Act of 1976 transferred 5 subjects. அதாவது 42nd Amendment Act of இந்த இயர் 1976ல் என்னவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா 5 subjects to concurrent லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டாக மாற்றிருக்காங்களாம். என்னது டு கான்கரண்ட், அதாவது 5 சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களுக்காக கொண்டுட்டு வந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கான்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மூவ் ஆன் டு பேஜ் நம்பர் 175. இந்த இயர் 1969 த தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது 1969ல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3 மெம்பர்டு கமிட்டி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயர் 1969ல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் 3 மெம்பர் கமிட்டி. யாரோட தலைமையில்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் PV ராஜமன்னார். அதாவது 3 மெம்பர் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் PV ராஜமன்னார். எதுக்காக இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே இருக்கக்கூடிய டு எக்ஸாமைன் த என்டையர் கொஸ்டின்ஸ் ஆஃப் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனில் எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் இவருக்கு எக்ஸாமைன் பண்ணுறதுக்கோ இல்லை கொஸ்டின் கேட்குறதுக்கோ இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இவரோட அடிப்படை கீழே அண்டரில் வந்து இவரோட கைட்லைன்ஸில் வந்து எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது அப்படின்றாங்க. அதனால தான் இந்த இயர் 1969ல் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் 3 மெம்பர்டு கமிட்டி. அண்டர் த 3 மெம்பர்டு கமிட்டியை யாருக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா டாக்டர் PV ராஜமன்னார். இவருக்கு வந்து என்ன இருக்குது டு எக்ஸாமைன் ஆஸ் த கொஸ்டின்ஸ் ஆஃப் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். அண்ட் தென் பேஜ் நம்பர் 176. 42nd Amendment Act of Constitution known as, அதாவது 42nd Amendment Act வந்து இன்னொரு பேரில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 42nd Amendment Actக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன். ஓகே, பேஜ் நம்பர் 177. நம்ம சிட்டிசன் அப்படின்ற வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். த வேர்ட் சிட்டிசன் என்ற வேர்டை எதுலேருந்து டிரைவ் பண்ணிருக்காங்கன்னா லட்டின் டேர்ம் சிவிக். The word citizen is derived from the Latin word civics. அப்படின்னா என்னென்னா சிட்டி ஸ்டேட்னு அர்த்தம். இட் மீன்ஸ் சிவிக்ஸ் மீன்ஸ் சிட்டி ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப்னு படிக்கிறோம். இதுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு மூல காரணம் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் ஓல் கான்ஸ்டியூஷன், முழுமானதார எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு எல்லாம் இது பண்ணி நம்மளுக்கு இந்த ஓல் கான்ஸ்டியூஷன் இது பண்ணவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அப்போ ஹெட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா நம்ம யாருன்னு எழுதணும் டாக்டர் BR அம்பேத்கர். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் வந்து ஆர் இன்ஸ்பயர்ட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப், அதாவது யாரால் வந்து இன்ஸ்பயர் பண்ணப்படுது பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபார்மர் USSRனா கண்ட்ரி நேம், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா. ஓகேவா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர் இன்ஸ்பயர்ட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபார்மர் USSR. ஓகே, 15th ஒன் இன் 2004, அதாவது இந்த இயர் 2004ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைடட் டு கிரியேட் நியூ கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜ். 2004ல் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நியூ கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணுன்றாங்க. அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ். என்னது கிளாசிக்கல் லாங்குவேஜ்? ஏற்கனவே வந்து நான் ஷார்ட்டில் இது சொல்லி கொடுத்துருக்கேன். நேம் த கிளாசிக்கல் லாங்குவேஜ். அப்புறம் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ். மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குன்னா 6. அந்த 6 லாங்குவேஜில் என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஒடியா, மலையாளம், சான்ஸ்கிரிட் ஆர் த 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அப்போ டிசைடட் டு கிரியேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கால்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓகேவா, இதை இது பண்ணிக்கோங்க. இது 2 மார்க்ஸ்லேயும் வரும், 1 வேர்ட்ஸ்லேயும் கேட்பாங்க. மேபி இன் மேட்ச் த ஃபாலோவிங்லேயும் ஆர்டிகல்ஸ் தனியாக கொடுப்பாங்க. அண்ட் தென் அது எதுக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காகவும் கேட்பாங்க. ஓகேங்களா, இதில் இருக்க 2 மார்க்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.